அது வந்து மார்ஃபிங் பண்ணிலாம் பலரும் வந்து அனுப்புறதா சொல்றாங்க. அதெல்லாம் உண்மை? அந்த மாதிரி நடக்கும் நிறைய பண்ணாங்க. எனக்கு வந்து ஒரு யதார்த்தமா ஒரு ஆடியோ இருந்தது. அந்த ஆடியோ வந்து நான் யாராவது ஏதோ சொல்ல நினைக்கிறாங்க போலன்ற மாதிரி தான் ஓப்பன் பண்ணி கேட்டேன். ரொம்ப ரொம்ப பேட் வேர்டு அது. நான் கேட்ட உடனே எனக்கு அப்படியே அள்ளு விட்டுருச்சு. அடுத்தது அவன் அனுப்புறான். அவன் ஆக்சுவலாக யாருன்னே தெரியல. சீரியஸாக அவனோட ப்ரொஃபைல் இல்லை, அவனோட எதுவுமே இல்லை. அனுப்புறான். என்னோட பிக்கு, என்னோட ஃபேஸ் இருக்கு. அது அப்படியே வந்து அவன் என்ன சொல்றான்னா, நீ வந்து எனக்கு இப்போ ரிப்ளை பண்ணலைனாலோ இல்லை நீ எனக்கு கால் பண்ணலனா கூட அந்த பையன் வந்துட்டு நான் அவங்க கூட வந்து பேசிட்டு இருந்தது, பார்த்துட்டு இருந்தது, நாங்கள் ஹக் பண்ணிக்கிட்டோம், அதெல்லாமே அவன் பிக் எடுத்து வச்சிருக்கான். பிக் எடுத்து வச்சுட்டு என்ன பிளாக்மெயில் பண்ணுறான். நான் இந்த ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிடுவேன், நான் உனக்குன்னு ஒரு ஐடி கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணிடுவேன். சரி, என்னது மட்டும் தான் இப்படி பண்ணியிருக்கான்னு பார்த்தா ஆஸ் யூஷுவல் நிறைய பேரோட ஃபோட்டோஸு, இந்த செலிபிரிட்டிஸ் அவங்க சைடு எல்லா பிக்ஸுமே போட்டிருக்கான். பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆனேன். அது அந்த ஒரு தருணம் நான் ரொம்ப பயந்தேன். என்னோட பிக் போட்டு என்னோட விஷயத்த வந்து நிறைய பேர் மாஃபிங் பண்ணி அது இதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் யாருக்கும் அதுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்கன்னு சொன்னால் அதுக்கு தான் 4-5 பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஃபேமிலியில் யார் உங்களுக்கு ரொம்பவே பரவாயில்ல இந்த ஒரு விஷயத்தை இனிஷியேட் எடுத்து பண்ணு, இன்னும் கொஞ்சம் கூட இதில் எஃபர்ட் போடுன்னு சொல்லி உங்களை புஷ் பண்ணுறது யார்? ஆமாம், எங்கள் அம்மா மட்டும்தான். தப்பான கமெண்ட்டு, நிறைய நியூட் பிக்ஸ் அந்த மாதிரிலாம் சென்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரிலாம் நிறைய வந்து நான் பயந்தேன். அந்த டைமில் ஃபுல்லாக நான் அம்மா கிட்ட தான் போய் நின்னேன். அம்மா தான் அந்த இடத்துல வந்து கை பிடிச்சி என்ன நடந்தாலும் சரி, உன்னோட மோட்டிவ் என்னவோ நீ அதை பண்ணிகிட்டே இரு. வணக்கம் மக்கள், திஸ் இஸ் விஜய் பிரானேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். இன்னைக்கு என் கூட இருக்க ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் யார் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் காவியதர்ஷினி தான் இருக்காங்க. அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் அவங்கள பற்றி பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். முதல்ல உங்களை பற்றி எங்களுக்கு தெரியும், எங்கள் ஆடியன்ஸ்க்கு சொல்லுங்கள், உங்களை பற்றி சொல்ல முடியும்? என் பேர் காவியதர்ஷினி. நான் வந்துட்டு சென்னை பொண்ணு தான், பட் ஈரோட்டில் படிச்சுட்டு இருக்கேன். ஓகே. ரீசெண்ட் டேஸ்லேருந்து ஒரு 2-3 இயர்ஸ் பேக்லேருந்து நான் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. தென் ஃபேமிலி எல்லாருமே சப்போர்ட் தான். பிகாம் சிஏ படிக்கிறேன், ஓகே. செகண்ட் இயர். காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். எனக்கு வந்து ஸ்கூல் டேஸில் இந்த டிக்டாக் மூலிமா நான் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் வீடியோ போட்டு அது கொஞ்சம் லைக்ஸ்லாம் ஓவர் ஆச்சு. ஸ்கூல் ட்ரெஸ்ஸுனாலே லைக்லாம் பிச்சுக்கிட்டு அடிக்கிறானுங்களே, அதனால் லைக் கொஞ்சம் போச்சு. அதுக்கப்புறம் நான் அதை பேஸ் பண்ணி சரி ஓகே பண்ணிகிட்டே இருந்தேன். அந்த டைமில் எக்ஸாம் வந்துச்சு, டிக்டாக் பேன் ஆகிடுச்சு. ஓகே. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரீல்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க ரீலும் பண்ணலாம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் சரௌண்டிங்கில் தான் ஃபஸ்ட் ஆரம்பித்தேன். ஓகே. நான் வந்து என் மனசில் எனக்குன்னு யாரும் இல்லை அப்படின்னு நினைக்கிறப்போ ஒரு சின்ன வீடியோவா எடுத்து போடுவேன். இந்த மாதிரி நான் ஃபீல் பண்றேன், எனக்கு இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி ஃபீல் இருக்கா அப்படின்னு நான் எடுத்து போறது மூலியமா எனக்கு 4-5 பேர் வந்து சப்போர்ட் பண்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, தட்டி விடுங்க, எல்லாம் பார்த்துக்கலாங்க. இப்போ எங்க அம்மாவும் தாண்டி எனக்கு இன்னும் 4-5 பேர் சப்போர்ட் பண்றதுல எனக்கு இன்னும் மோட்டிவா இருந்தது. பரவாயில்லடா, நம்மளையும் வந்து நமக்கும் 4-5 பேர் சொல்றாங்க, நம்ம யாரும் இல்லைன்னு நினைக்க தேவையில்லை, நம்மளை சுத்தி நிறைய பேர் இருக்காங்க, நம்ம தான் நமக்கு யாருன்றவங்க தேர்ந்தெடுக்கணும். நம்மளே ஓகே எல்லாருமே சொல்றாங்க எல்லாத்தையும் ஏற்றுக்க முடியாது இல்லையா? கரெக்ட். ஸோ அவங்களாம் இருக்கிறதுனாலதான் இந்த அளவுக்கு நான் மேலே வந்தது காரணமே. ஃபேமிலியில் யார் உங்களுக்கு ரொம்பவே பரவாயில்ல இந்த ஒரு விஷயத்தை இனிஷியேட் எடுத்து பண்ணு, இன்னும் கொஞ்சம் கூட இதில் எஃபர்ட் போடுன்னு சொல்லி உங்களை புஷ் பண்ணுறது யார்? அம்மா, எங்கள் அம்மா மட்டும். ஓகே. அம்மா எந்த உங்களுக்கு அதை சப்போர்ட்டிவாக இருக்காங்க? அம்மா வந்து பல டைம் வந்து பயப்படுவாங்க. இந்த விஷயத்த நீ பண்ணுறதுனால ரொம்ப தைரியமாக இருந்து பண்ணணும், எந்த விஷயத்துலையும் பயப்படாத அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. பட் நான் என்ன பண்ணுவேன்னா ஓகே மம்மி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி என்னோட ஸ்ட்ராங்காக நான் சொல்கிறதுனாலே அம்மா வந்துட்டு ஓகே நம்ம பொண்ணு ஸ்ட்ராங்காக தான் இருக்கா, நம்ம சப்போர்ட் பண்ணுறதுனால தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி எப்போவுமே எனக்கு கை கொடுத்துட்டே இருப்பாங்க. தப்பான கமெண்ட்டு, நிறைய நியூட் பிக்ஸ் அந்த மாதிரிலாம் சென்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரிலாம் நிறைய வந்து நான் பயந்தேன். அந்த டைம் ஃபுல்லாக நான் அம்மா கிட்ட தான் போய் நின்னேன். வேற யார்கிட்ட எனக்கு நிற்க தோணல, ஓப்பனாக பேசவும் தோணல. அம்மா தான் அந்த இடத்துல வந்து கை பிடிச்சி என்ன நடந்தாலும் சரி, உன்னோட மோட்டிவ் என்னவோ நீ அதை பண்ணிகிட்டே இரு, உனக்கு யார் என்ன தடங்கள் வச்சாலும் நீ அந்த இடத்துல வந்து தைரியமாக பண்ணுறதுல தான் அவங்களுக்கு அந்த தடங்களுக்கான வேலையே இல்லாத மாதிரி பண்ணிடு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுலேருந்து இப்போ வரைக்கும் அம்மா தான் எனக்கு சப்போர்ட் ஃபுல்லாக. வா, இது இவ்வளோ ஸ்ட்ராங்காக அவங்க இருக்கிறது ரொம்ப என்ன சொல்ற சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயமா தான் இருக்குது. நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க இந்த மாதிரி பிக்ஸ் எல்லாம் வந்ததுன்னு, இது பலர் வந்து கம்ப்ளைண்டாகவே ரைஸ் பண்ணாங்க.
அது வந்து மார்ஃபிங் பண்ணிலாம் பலரும் வந்து அனுப்புறதா சொன்னாங்க. அதெல்லாம் உண்மை? அந்த மாதிரி ஆமா நடக்கும்? நிறைய பண்ணாங்க. எனக்கு வந்து ஒரு பர்டிகுலராக நான் ரீல் பண்ணிட்டு இருக்கப்ப எப்போவுமே ரெக்வஸ்ட் லிஸ்ட்டில் என்னோட ஃபாலோவர்லாம் ஏதாவது மெசேஜ் பண்ணியிருக்காங்களா, எனக்கு ஏதாவது ப்ரொமோஷன்ஸ் ஆட் ஆகுது, அந்த மாதிரி நான் போய் செக் பண்ணுவேன். ஓகே. யாராவது இம்பார்ட்டண்ட்டாக பண்ணியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி பார்க்குறப்போ யதார்த்தமாக ஒரு ஆடியோ இருந்தது. அந்த ஆடியோ வந்து நான் சரி ஓகே யாராவது ஏதோ சொல்ல நினைக்கிறாங்க போலன்ற மாதிரி தான் ஓப்பன் பண்ணி கேட்டேன். ரொம்ப ரொம்ப பேட் வேர்டு அது. நான் கேட்ட உடனே எனக்கு அப்படியே அள்ளு விட்டுருச்சு. எப்படி இதை வந்து நான் சால்வ் பண்ண போகிறேன். அடுத்தது தான் அவன் அனுப்புகிறான். அவன் ஆக்சுவலாக யாருன்னே தெரியல. சீரியஸாக அவனோட ப்ரொஃபைல் இல்லை, எதுவுமே இல்லை. அனுப்புகிறான். என்னோட பிக்கை, என்னோட ஃபேஸ் இருக்குது, அது அப்படியே வந்து அவன் ஸ்டைலில் வந்து எடிட் பண்ணி அனுப்பியிருக்கான். நான் அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகி, அவன் என்ன சொல்கிறான்னா, நீ வந்து எனக்கு இப்போ ரிப்ளை பண்ணலைனாலோ இல்லை நீ எனக்கு கால் பண்ணலனாலோ அவனோட நம்பரை அவன் அனுப்பிட்டான். ஸோ நீ என்னோட நம்பருக்கு கால் பண்ணலன்னா கூட நான் இந்த ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிவிடுவேன். நான் உனக்குன்னு ஒரு ஐடி கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணிவிடுவேன். அதுவும் அவன் என்ன பண்ணிட்டான், அவன் ஸ்டோரியே போட்டான். நான் அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணல. அம்மாட்ட சொன்னப்போ ரெஸ்பான்ஸ் பண்ணாதனால ஸ்டோரி போட்டான். ஸ்டோரியில் சேம் பிக்கை லைட்டாக பிளர் பண்ணி என்னோட ஐடி போட்டான். சரி என்னது மட்டும் தான் அப்படி பண்ணியிருக்கான்னு பார்த்தா ஆஸ் யூஷுவல் நிறைய பேரோட ஃபோட்டோஸு, இந்த செலிபிரிட்டிஸ் அவங்க சைடு எல்லா பிக்ஸுமே போட்டிருக்கான். பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆனேன். அந்த ஒரு தருணம் நான் ரொம்ப பயந்தேன். அதுக்கப்போ கூட எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, விடு பாப்பா, இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, இதில் வந்து நீ யோசிக்கணுன்ட்டுலாம் எதுவும் இல்லை, நெக்ஸ்ட்டு நீ என்ன பண்ண போறியோ அதை நினச்சிட்டு போயிட்டே இரு, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. நான் அப்புறமா அந்த பையன் எனக்கு டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்தான். ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு அவன் பயோவில் நான் செக் அவுட் பண்ண வரைக்கும் 2000 என்னமோ சம்திங் தான் இருந்தது. ஃபாலோவர்ஸ் வச்சு கிட்டத்தட்ட 2K ஃபாலோவர்ஸ் வச்சிருந்தாலும் இருந்தது. ஓகே. அதை பார்த்துட்டு தான் நான் ஓகே அப்படின்னு நான் விட்டுட்டேன். தென் ஆஃப்டர் ஒரு 1 month 2 monthக்கு அப்புறம் அவனே அமைதியாயிட்டான். அதுக்கப்புறம் எனக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல். இது மாதிரி இப்போ ரொம்ப நிறைய பேர் ஃபேஸ் பண்றாங்களோ, இது மாதிரி மற்றவங்க ஃபேஸ் பண்ண வைட்டு நீங்க பேசினது உண்டா? பேசியிருக்கேன். என்னோட சர்க்கிள் கேர்ள்ஸே வந்துட்டு ஆக்சுவலாக லவ் பண்ற பசங்களே இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரிலாம் வந்துட்டு பேசியிருக்காங்க அப்படின்லாம் என்கிட்ட சொன்னாங்க. நான் வந்து சொன்னேன், நீ அந்த இடத்துல கரெக்டாக இருந்தனா உனக்கு ஆப்போனன்ட் யாரும் உனக்கு தப்பாக இருக்க மாட்டாங்க. ஸோ நீ உன் சைட்லேருந்து ஏதோ தப்பு பண்ணியிருப்பேன். நான் அந்த பொண்ணுக்கிட்ட விசாரித்தேன். அந்த பொண்ணு என்னோட ஸ்கூல்மேட் தான், ரொம்ப புவர் ஃபேமிலி தான். அந்த பொண்ணு என்கிட்ட சொல்லுது, இப்போ அந்த பையன் வந்துட்டு நான் அவங்க கூட வந்து பேசிகிட்டு இருந்தது, பார்த்துட்டு இருந்தது, நாங்கள் ஹக் பண்ணிக்கிட்டோம், அதெல்லாமே அவன் பிக் எடுத்து வச்சுருக்கான், பிக் எடுத்து வச்சுட்டு என்ன பிளாக்மெயில் பண்ணுறான் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம் நான் அந்த பையன்கிட்ட போய் பேசி இந்த மாதிரிலாம் சொல்லி அந்த பையனும் இல்லை என்னை விட்டுட்டு போகிறேன்னு சொல்கிறான், அதனால் நான் பண்ணேன் அப்படின்னு ஒரு ரீசன் சொல்லிட்டான். சரி ஓகே, இதுக்கப்புறமும் அவள் கம்முன்னு இருப்பான்னு பார்த்தா அவளுக்கு அவகிட்ட இருந்த பிரச்சனையை விட வெளியே இருந்த ஒரு பிரச்சனை வந்துச்சு. நியூட் பீக்லேருந்து எனக்கு யாரோ வந்து ஃபோட்டோ அனுப்புகிறாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி அவள் ரொம்ப அழுதா. நான் என்ன பண்ணேன், அம்மாட்ட கூட்டிகிட்டு போய் நிறுத்தினேன். அம்மாட்ட பேசு, ஏன்னா எனக்கு ஒரு சொல்யூஷன் சொன்னது எங்கள் அம்மா. நீ எங்கள் அம்மாட்ட பேசு அப்படின்னு சொன்னேன். அவங்க அம்மாட்ட போய் பேசணும்னு சொல்லி பார்த்தேன், ட்ரை பண்ணேன். ஆனால் அவங்க வந்து அது புரிஞ்சிக்கல. அந்த பொண்ணோட லவ்வுக்கும் அகேன்ஸ்டாக இருந்தாங்க. அந்த பொண்ணோட ஸ்பீச்சுக்குமே அவங்க வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியே கொடுக்கல. ஸோ எங்கள் அம்மாட்ட பேச வச்சு ஓகே நீ பேசுன்னு சொல்லி ஒரு 2-3 டேஸில் அந்த பொண்ணு நல்லா க்யூர் ஆகிட்டா. ஓகே நான் இந்த ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறமா தான் அவள்கிட்ட இருந்து அவள் 4 பேருக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டா, இந்த மாதிரி இப்படி இரு. எங்கள் அம்மாட்ட கூட்டிகிட்டு போய் நிறுத்தினதுலேருந்து அந்த பொண்ணு வந்து 4 பேருக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டான், இந்த மாதிரி இரு, இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை, நம்ம பார்த்துக்கணும், நம்ம வந்து கேர்ள்ஸ்ன்றனால நிறைய விஷயத்துல இறங்கிட்டோம், இதுக்கப்புறமும் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம சால்வ் பண்ற தைரியம் நமக்கு வரணும், ஸோ நம்ம எதா இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்றோம். அந்த பொண்ணு 4-5 பேர்கிட்ட சொல்றதை நான் பார்க்குறேன். பார்த்தப்ப எனக்கு நல்லா இருந்தது. பரவாயில்ல, நான் ஒரு பொண்ணுக்கு சொல்ல போய் அந்த பொண்ணு இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்றா, அது மூலியமா ஒரு சர்க்கிள் கிரியேட் ஆகும் இல்லையா, இந்த மாதிரி விஷயத்துல தப்பிக்கிறது பேசுறது அப்படின்லாம். எதுக்கு எடுத்தாலும் போலீஸ் ஸ்டேஷன், எதுக்கு எடுத்தாலும் வந்து பெரிய இது அப்படின்லாம் போனோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பிரச்சனையை நம்ம பார்த்தாதான் கரெக்ட். வெளியே போயிட்டு நம்ம போய் பார்த்து அவங்க மூலியமா தான் நமக்கு அதுக்கான விஷயத்துக்கு வந்து சொல்யூஷன் தெரியணும் அப்படின்னா அப்படி ஒரு பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு தைரியமே வராது. கரெக்டா. ஆனா நீங்க இதுக்கு எதிராக வந்து எந்த கம்ப்ளைண்டும் ரைஸ் பண்ண ட்ரை பண்ணல, பிகாஸ் நீங்க சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறது ஓகே, பட் எவ்ரிவன் வில் நாட் பி சேம்ல. நிறைய பேர் இந்த இஷ்யூஸ் ஃபேஸ் பண்றது பார்க்க முடியுது. அதுவும் தே ஆர் அஃபெக்டிங் அ லாட். நிறைய பேர் ட்ராமாக்குள்ளெல்லாம் போயிடுறாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது ஏன் நீங்க அந்த கம்ப்ளைண்ட் ஒரு லெவல்ல இருக்கிற நீங்க ஏன் கம்ப்ளைண்டா ரைஸ் பண்ண ட்ரை பண்ணல? நான் நிறைய விஷயம் பண்ணியிருந்தேன். என்னன்னா செப்பரேட்டாக நான் வந்து என்னோட இன்ஸ்டா ஸ்டோரியிலே நான் வந்து சொல்லியிருந்தேன், என்னோட பிக் போட்டு என்னோட விஷயத்த வந்து நிறைய பேர் மாஃபிங் பண்ணி அது இதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் யாருக்கும் அதுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்கன்னு சொன்னால் அதுக்கு தான் 4-5 பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்படியும் 4 பேர் இருக்காங்கன்றது எனக்கு அப்போ தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த விஷயத்த நான் ஸ்டேஷனுக்கோ கம்ப்ளைண்ட்க்கோ இல்லை என்னோட ஐடியிலேயே நான் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாக அதை நான் போஸ்ட் பண்ணேன்னா கண்டிப்பாக வந்து அதுக்கான சப்போர்ட் வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. ஏன்னா அந்த டைமில் வந்து அந்த கமெண்ட்ல வந்து சொல்கிறதோட சரி, நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் இருக்கோம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறதோட சரி, அந்த பிரச்சனை யார் சால்வ் பண்ணுவோம்? நான் தான் சால்வ் பண்ணுவேன். நான் வெளியிடத்துல போனேன், எனக்கு அவசியம் இல்லை. வெளியிடத்துல போனாலும் நீ ஏமா சோசியல் மீடியாவில் இருக்க, நீ ஏமா அதெல்லாம் பண்ணுற, நீ கமெண்ட் இருந்தால் அவங்க ஏன் ஒன்று பேச போகிறாங்க,
நீ உங்க வீட்டுல பொட்டாட்டேரு இப்படிதான் சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து என்னோட மோட்டிவ் எனக்கு நான் பண்ணணும், நான் வந்து வெளி இடத்துல தெரிவிச்சுக்கணும் என்ன நான் யாருன்னு. அப்படி நான் நிரூபிக்கிற இடத்துல இவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு நான் ஓகே நான் பயந்துட்டேன் அப்படின்னு உட்கார முடியுமா? நான் பேசினாதான் அந்த இடத்துல எனக்கு என்ன சொல்யூஷன் எனக்கு தெரியும். ஸோ நான் வெளி இடத்துல கொண்டு போகணும்னு எனக்கு அவசியமும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவ்வளோ போல்டாக இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணதுக்கு உங்களுக்கு முதல்ல ஒரு கைத்தறல் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஏன்னா பலர் வந்து இதில் பாதிக்கப்படுறாங்க. ஐ ஹோப் சம்மன் டேக்ஸ் ஆக்ஷன் அகைன்ஸ்ட். நீங்கள் வந்து ஒரு டாம் பாய் கைண்ட் ஆஃப் திங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காட்டுறோங்கிறதுக்காக இந்த இன்ஸ்டாகிராமில் அந்த மாதிரி ஒரு லுக்கு கிரியேட் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறீங்களா, இல்லை வாட் இஸ் த காஸ்? அப்படி இல்லை, நானும் வந்துட்டு சுடிதார்லாம் போட்டு லெஹங்கா அந்த சாரீலாம் போட்டு ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்லலாம் ரீல் பண்ணியிருக்கேன். ஓகே, அந்த டைம்ல எனக்கு நிறைய சப்போர்ட் இருந்தது. ஆனால் வந்து அதை வந்து நிறைய பேர் என்ன பண்ணாங்க, நேரில் ஐ மீன் நான் வந்து இன்ஸ்டால ஃபில்டர் போடுறனோ இல்லை நார்மலாக போடுறனோ எப்படியோ, ஆனால் எனக்கு சப்போர்ட் வந்தது. இதே நான் நேரில் போய் நிற்கிறப்போ இவளாடா இவெல்லாம் இவ அப்பிட்றா இவ இப்பட்றா அந்த மாதிரி ரொம்ப பேசினாங்க. அப்போ நான் நினைச்சேன் ஒருவேளை நம்ம சாரீ காஸ்டியூம் நம்ம காஸ்டியூம் வச்சு நம்மளை எடை போடுறாங்களோ அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா ஆக்சுவலாக ரொம்ப நார்மலாக போட்டுட்டு இருந்தேன் ஃபர்ஸ்டெல்லாம். அதை பார்த்துட்டு ரொம்ப இலக்காரமாக பேசினாங்க. அந்த இலக்காரெல்லாம் வந்து எனக்கு ஒரு கட்டத்தில் வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. சரி இதுக்கு மேலே வந்து நம்ம இப்படி இருக்கக்கூடாது, எப்படி இருந்தால் இவங்க ஏற்றுப்பாங்கன்னு பார்த்தேன். பேண்ட்டு ஷர்ட்டு டிஷர்ட்டுன்னு போட ஆரம்பித்தேன். அந்த ரீல் இன்னும் நல்லா சப்போர்ட்டில் போச்சு. என்னடா இப்படி போட்டாலும் ஏற்றுக்கிறாங்க இப்படி போட்டாலும் ஏற்றுக்கிறாங்க, ஆனால் கடைசியில் பின்னாடி பேசுறது எப்படியா இருக்குது, தப்பாக இருக்குது. ஸோ அப்போ ஒரு டிசிஷன் எடுத்தது தான், நம்ம இப்படியும் போட வேணாம் இப்படியும் போட வேணாம், எனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி போட்டு போகிறேன், உனக்கு பிடிச்சா பாரு இல்லையா ஸ்க்ரோல் பண்ணிட்டு போ அப்படின்னு ஒரு வீடியோவும் போட்டுவிட்டேன். அதுக்கு ஓவர் சப்போர்ட் வந்து இல்லைங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இருங்க உங்கள் ஸ்டைல்லே இருங்க அப்படின்னாங்க. அப்போ நான் மாறினது தான் இந்த விஷயத்துக்கு. திரும்பவும் நான் அந்த காஸ்டியூம்லாம் போடுவீங்களா ட்ரெடிஷ்னலாக வருவீங்களான்னு கேட்டால் வருவேன், என்னால் முடியும். ஆனால் அது எனக்கு வேண்டாம், இப்போதைக்கு நான் இப்படி இருக்கிறது தான் கரெக்ட். நீங்கள் வந்து ஸ்லீப்லெஸ் நைட் பற்றி, அதாவது எனக்கு இந்த மாதிரி தூக்கமே வரமாட்டேங்குங்கிறத பற்றிலாம் வீடியோ போட்டிருந்தீங்க. அதுக்கு பலர் வந்து ரொம்ப பாசிட்டிவாக கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ கீப்பிங் தட் பாசிட்டிவ் திங்ஸ் அசைட், நெகட்டிவான கமெண்ட்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, அந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? நெகட்டிவான கமெண்ட் அதெல்லாம் எனக்கு கரெக்டாக ஸ்டார்டிங்கில் வரல. சில பேருக்கு ஸ்டார்டிங்கில் தான் ஆரம்பிக்கும், எனக்கு ஸ்டார்டிங்கில் வரல. கொஞ்சம் வந்து இந்த வெஸ்டர்ன் காஸ்டியூம் அந்த மாதிரிலாம் போட ஆரம்பிச்சோன்னே நீ பொம்பளை தானா, நீ எல்லாம் இப்படியா, நீ என்ன இப்படியா பண்ணிட்டு இருக்கிற, என்ன பசங்கரியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற, அந்த மாதிரிலாம் வந்து கொஸ்டின் வந்தது. இன்னும் கெட்ட வார்த்தையெல்லாம் பேசினாங்க. நான் அதை வந்து பார்த்துட்டு எனக்கு ஒரு 2 கமெண்ட் ஒரு 4 கமெண்ட் அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஒரு 10,000 கமெண்ட் எனக்கு வந்து பாசிட்டிவாக வரும். நான் அப்போ அந்த 2 கமெண்ட் 4 கமெண்ட் யோசிச்சுட்டேன், அந்த 10,000 கமெண்ட் யோசிக்கணும். 10,000 கமெண்ட் தான் யோசிக்கணும். ஸோ அவங்களுக்காக அதை வந்து நான் கண்டுக்க மாட்டேன், பெருசாக எடுத்துக்க மாட்டேன். நீ என்ன வேணா பண்ணிட்டு போ, நீ பண்றதுனால நான் இப்படி ரீல்ல வந்து நீ ஐடி நீ ஃபாலோ பண்ணி நீ பார்க்குற, பார்த்துட்டு தான் எனக்கு நெகட்டிவ் கமெண்ட்டே போடுறேன். உன்னால எனக்கு ஒரு ஃபாலோவர் தான் அதிகமாக தவிர எனக்கு அதில் பெனிஃபிட் தான். நீ தான் உன்னை வந்து உன் ஐடி நீயே கேவலப்படுத்துற மாதிரி பேசிட்டு போயிடுற, நான் அதில் தலையிட முடியாதுப்பா, அது உன்னோட செல்ஃபு. நீ யோசிச்சு நீ பேசுகிற விஷயம், நீ பேசாதன்னு நான் சொன்னால் அது தப்பு. உன்னை நான் பேசக்கூட நான் சொல்ல தேவையில்லை, உனக்கா அறிவு இருந்தால் நீ அதை பண்ண மாட்டேன், அறிவு இல்லாதனால தான் நீ இதை மாதிரி பண்ணுறேன், அவ்வளோதான். அந்த மாதிரி நான் அப்படி எடுத்துகிட்டு போயிடுவேன், பெருசாக எடுத்துக்க. நைஸ். ஆனால் ஒரு விஷயம் நான் கேட்குறேன், சேம் நாட் டிமோட்டிவேட்டிங், ஆனால் ஒரு விஷயம் கேட்கணும்னு தோணுது. பட் உங்கள் லைஃப் டோட்டலாகவே நீங்கள் அந்த ஒரு சோஷியல் மீடியா ஒரு இதுலேயே பார்க்குற மாதிரி உங்களுக்கு தோணலையா? அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தோணலையா? பிகாஸ் எவ்ரி திங் இஸ் அபவுட் ஃபாலோவர்ஸ்ங்கிற மாதிரியும் ரீல்ஸ்க்கான ரீச்க்காகவும் அந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயே உங்களோட கண்ணோட்டம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியல, அவுட் சைட் லைஃப் பற்றி பார்க்கறது இல்லை. அப்படி இல்லை, நான் ரீல் பண்ணுறேன், அதோட என்னோட எமோஷன்ஸ் அந்த ரீல் மூலிமா நான் காட்டுறேன். ஓகேங்களா, ஆஸ் யூஷுவல் எல்லாருக்கும் ஓகே எதையும் மனசில் வச்சுக்க மாட்டேன், ஓப்பனாக இப்படி தான் பேசிட்டு போயிடுவேன். ஆனால் அப்படி இருந்தனால தான் என்னை வந்து நிறைய இடத்துல ரொம்ப இலக்காரப்படுத்திட்டாங்க. ஏன்னா இந்த பொண்ணு எல்லாத்தையும் சொல்லி நம்ம ஒரு விஷயத்த எல்லாத்தையும் மனசு விட்டு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விஷயத்த ஏற்றுக்கிறவங்கள்ட்ட கரெக்டான பர்சன் கிட்ட சொன்னோன்னா அது கரெக்டாக இருக்கும். சௌரியத்துக்குன்னு பார்க்குறவங்கள்ட்ட எல்லாம் சொன்னோன்னு வச்சுக்கோங்க, கடைசியில் அது எப்படி முடியும்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அந்த இன்ஸ்டாவையும் தாண்டி நான் அதை வந்து அது மூலிமா காட்டுறனோ இல்லையோ, மித்த நம்ம பேசுறத வச்சே எல்லாருக்குமே வந்து அது ஸ்ப்ரெட் ஆயிடுது. நான் இவங்க இப்படி தான், இவ அப்படி தான், இப்படி தான். ஸோ என் வாயை வச்சுக்கிட்டு நானே சும்மா இல்லாமல் எல்லாத்துக்கிட்டையும் அதை பற்றி பேசிடுறேன். ஸோ ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு தான் அதை பற்றி நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னோட பர்சனலில் நான் வச்சுக்கணும், என்னதான் நான் இன்ஸ்டா யூஸ் பண்ணியிருந்தாலும், இன்ஸ்டாவில் என்னோட எமோஷன்ஸை நான் காட்டியிருந்தாலும் எனக்குன்னு ஒரு லைஃப்பில் ஒரு பர்சனல் வேணும். ஆனால் இப்போ வரைக்கும் அது என்கிட்ட இல்லை, இனிமேலும் அது வந்தால் பர்சனலாக இருக்கும். ஓகே. ஆனால் நான் கேட்குறது என்ன, ஒரு கண்ணோட்டமாகவே சோஷியல் மீடியாவாக மாறிடும்ல, லைக் அதர் தேன் சோஷியல் மீடியான ஒரு லைஃப் நமக்கு இருக்குல்ல. நான் பர்சனல் வச்சுக்கிறத பற்றி கேட்கல. இப்போ நம்ம பேசும்போதே உங்களோட காஸ்டியூம் டிசைட் பண்ணுறது யூ ஃபீல் லைக் சோஷியல் மீடியாவில் இந்த ஒரு விஷயம் இப்படி தான் இருக்குன்னு.
எவ்ரி திங் இஸ் அபவுட் ஃபாலோவர்ஸ், அதுக்கு கிடைக்கிற சப்போர்ட்டுங்கிற மாதிரியே மாறிடுது இல்லை. அதை தாண்டி லைஃப்பை நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னு நான் கேட்குறேன். சோஷியல் மீடியாவை கடந்து நான் கேட்குறேன், வாட் இஃப் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸையும் பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஆஸ்கிங் வாட் வில் யூ டூயிங்? அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா ஆஸ் யூஷுவல் என்னோட எஜுகேஷன் தான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம என்ன தான் வந்து சினி ஃபீல்டுக்குள்ளே இருந்தாலும் நமக்குன்னு ஒரு பேக்ரவுண்டில் ஒரு வேல்யூ இருந்தால் மட்டும்தான் அது எங்கனாலும் ஒர்த்து. ஸோ எஜுகேஷன் தான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன். தென் என்னோடய ஃபேமிலியை பார்த்துட்டு நீட்டாக இருந்துப்பேன். நான் எந்த விஷயத்துலையும் அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டேன், யோசிக்காமல் எந்த விஷயத்தையும் பண்ணவும் மாட்டேன். இன்ஸ்டாவே இல்லைன்னா கூட நான் அதுலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு தான் யோசிப்பேன் தவிர அது போயிருச்சே அப்படின்ட்டு வருத்தப்பட்டுட்டு உட்காந்துருக்க மாட்டேன். அதனால தான் டிக்டாக் போனப்போ கூட நான் ஈஸியாக டக்குன்னு மூவ் ஆன் ஆகிட்டேன். ஓகே நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம் இருக்குது, அதை பார்த்துட்டு அப்படியே போகலாம். அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வந்துச்சு ரீல் மூலிமா, அவ்வளோதான். இப்போ கிடைக்கலையா அதை தட்டி விட்டுறது தான். திரும்ப அதை பற்றி யோசிச்சுட்டுலாம் இருந்தோம்னா வேலைக்கே. ஸோ ஓகே, நிறைய விஷயம் உங்களை பற்றி பேசணும். இந்த ஒரு இன்டர்வியூக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.